ASLAM, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ப்ரொஜெக்டர் வச்சு வீட்லயே எப்படி தியேட்டர் செட்டப்ல மூவி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த ப்ரொஜெக்டரை ட்ரைபாட்ல செட் பண்ணிக்கலாம். நீங்க பெஞ்ச் எதுல வேணா வச்சு பார்க்கலாம். 10,000 ரூபாய்க்குள்ளேயே நம்ம வீட்லயே தியேட்டர் எஃபெக்ட்ல மூவி பார்க்கலாம். இதுலயே இன்பில்ட் அப் ஸ்பீக்கர் இருக்கு. அது பத்தாத பட்சத்தில் 5.1 ஹோம் தியேட்டர் இல்லைன்னா ஆம்னிஃபயர் யூஸ் பண்ணி வீட்லேயே தியேட்டர் எஃபெக்டில் மூவி பார்க்கலாம். இதில் பென்ட்ரைவர், ஏவி, டிவி ஆப்ஷன்லாம் இருக்குது. இது காம்பேக்டாக இருக்கனால நம்ம எங்கே வேணால் கொண்டு போய் மூவி பார்க்கலாம். இதை ரிமோட் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதிலே பட்டன் ஆப்ஷனும் இருக்குது, அதை வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இதை ஆன் பண்ணி ஸ்க்ரீனில் என்னென்ன ஆப்ஷன் வருதுன்னு பார்ப்போம். இதில் HDMI, VGA, AV, மீராகாஸ்ட், ஏர்ப்ளே, வயர்காஸ்ட், செட்டிங், லோக்கல் மீடியா. இப்போ பென்ட்ரைவ் ஆப்ஷனுக்குள்ளே போய் நம்ம வீடியோ பார்ப்போம். இந்த ப்ரொஜெக்டர் எவ்வளோ பெரிய ஸ்க்ரீன் பாருங்களேன். நாங்களே வாலில் அடித்து தான் பார்க்குறோம். இது ஒயிட் கலர் வால்னால நாங்கள் டைரெக்டாக அடித்து பார்க்குறோம். இதே ஸ்க்ரீன் போட்டால் இன்னும் பர்ஃபெக்டாக இருக்கும். மூவி பார்க்கும் போதெல்லாம் நல்ல ஃபீலிங் இருக்கும். தேட்டரில் பார்க்குற மாதிரியே இருக்கும். நம்ம நினச்ச நேரம் தேட்டரில் போய் மூவி பார்க்க முடியாது. ஸோ வீட்லேயே நம்ம நினச்ச நேரம் மூவி பார்த்துக்கலாம். ஸ்பீக்கர் போட்டு கேட்கும்போது அப்படியே ஒரிஜினலாக தேட்டரில் உட்காந்து பார்க்குற மாதிரியே ஃபீலிங் இருக்கும். இது எவ்வளோ ஹைட் பாருங்களேன். நாங்களே இன்ச்சஸ் கம்மியாக தான் வச்சுருக்கோம். இது 200 இன்ச்சு, இன்னும் அகலமாக வச்சுக்கலாம். இது சுருக்கி வச்சுருந்தா கிளாரிட்டி இன்னும் நல்லா இருக்கும். ஹாலிவுட் மூவி பார்க்கலாம் சூப்பராக இருக்கும். கிட்ஸுக்கெல்லாம் பேபி சாங்கை ஸ்க்ரீனில் போட்டு விட்டால் நல்லா என்ஜாய் பண்ணி பார்ப்பாங்க. இதை அமேசான், ஃப்ளிப்கார்ட்லேயே பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். எங்கேயாச்சும் டூர் போகிறோம் அப்படின்னா இதை எடுத்துகிட்டு போய்க்கலாம். மொபைலில் எடுக்கிற வீடியோஸ் கூட இதில் ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். எங்கள் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க.